Hello students, now we are going to see one theorem, De Moivre's theorem. De Moivre's theorem. This theorem statement says given any complex number cos theta plus I sin theta and any integer n cos theta plus I sin theta the whole power n equal to cos n theta plus I sin n theta. Here n is an integer. ஸோ என்ன தியரம் சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அது போலார் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதனுடைய பவர் n கொடுத்துருந்தோம் அப்படின்னா n டைம்ஸ் போட்டு ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ ஸ்கொயர்னால் 2 டைம் போட்டு ப்ராடக்ட்டு, க்யூப் இருந்தால் 3 டைம் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி n அப்படின்னா n டைம்ஸ் போட்டு ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ் என் தீட்டா. ஸோ அந்த ஆங்கிள் கூட இந்த n பவரை மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறது தான் அந்த ரிசல்ட்டு. ஸோ இதில் கரலரி கொடுத்துருக்குறாங்க, ஒரு 4 ரிசல்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பவரை இன்சைடு கொண்டு வந்துட்டோன்னா காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ இன்ட்டு சைன் என் தீட்டா. செகண்ட் ஒன் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என். பவர் நெகட்டிவில் இருக்குது, இங்கே உள்ள வந்து போலார் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்படி இருந்தாலும் காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ தேர்ட் ஒன் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் மைனஸ் என். ஸோ இதில் உள்ளேயும் மைனஸ் இருக்குது, பவர்லேயும் மைனஸ் இருக்குது. ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ். ஸோ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா. ஃபோர்த் ஒன் sin theta plus I sin theta, sorry I cos theta. ஸோ போலார் ஃபார்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ் இருக்கணும், செகண்டு தான் சைன் இருக்கணும். அப்போ CISன்ற ஃபார்மெட்டில் இருந்தால் தான் அது போலார் ஃபார்ம். இதில் ஃபஸ்ட்டு சைன், செகண்டு காஸ். ஸோ ஆல்டர்னேட்டாக இருக்குது. ஸோ காஸ் செகண்ட் வருது. ஸோ SIC அப்படிங்கிற ஃபார்மெட்டு போலார் ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக இருந்துச்சுன்னா இதை எப்படி போலார் ஃபார்மில் மாற்றுறது? அதாவது ஃபஸ்ட்டு காஸ் வரணும், செகண்டு சைன் வரணும், நெக்ஸ்ட்டு இந்த சைன் கூட ஐ மல்டிப்ளையில் இருக்கணும். அப்போ தான் ஐ சைன் அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட், காஸ் ரியல் பார்ட்டாக இருக்கணும். அப்போ ஐ மல்டிப்ளையில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஐயை காமனாக வெளியில் எடுத்துடணும். அப்போ எடுத்துட்டோம் ஐ இன்ட்டு காஸ் தீட்டா. ஐயை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஐயால் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போது ப்ளஸ் 1/i இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ ஐ இன்ட்டு காஸ் தீட்டா 1/i. ஸோ ஐ வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ காஞ்சிகேட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/i. காஞ்சிகேட்டுனா மைனஸ் ஐ பை மைனஸ் ஐ. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது நியூமரேட்டரில் மைனஸ் ஐ டிவைடட் பை, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ -1 கொடுத்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் +1 ஆகிடும். அப்போது மைனஸ் ஐ டிவைடட் பை +1. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1, மைனஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் ஐ மட்டும்தான் வரும். அப்போ 1/i எப்படி எதுனா போதும் அப்படின்னா மைனஸ் ஐ இன்ட்டு சைன் தீட்டா. ஆக்சுவலாக டினாமினேட்டரில் இருக்கிற ஐயை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போனால் அது -i. சரி,
அப்போது ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டு அதை சிஐஎஸ்ங்கிற ஃபார்மெட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நெக்ஸ்ட் கரலரி. இந்த ப்ரூஃப் எல்லாமே நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். கொஸ்டின் கேட்டிருந்தா நீங்கள் ப்ரூஃப் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 2.28. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் z is equal to cos theta plus I sin theta given complex number இது மாதிரி கொடுத்துட்டு show that first one z power n plus 1 by z power n is equal to 2 cos n theta. Second one z power n minus 1 by z power n equal to 2i sin n theta. ஸோ ரெண்டு ரிசல்ட் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ப்ரூஃப் பார்த்துடலாம். ப்ரூஃப் இங்கே n அப்படிங்கிறது எனி இன்டிஜர். ஓகே, ஃபஸ்ட்டு z is equal to cos theta plus I sin theta is given. Next என்ன ஃபைண்ட் பண்ணோம், z power n. அப்போது z power n is equal to z ஓட வேல்யூ cos theta plus I sin theta whole power n. ஸோ ரைட் சைடும் whole power n. இப்போ இந்த பவர் என்ன செய்யணும், bring into bracket inside கொண்டு வந்துடணும். ஸோ கொண்டு வரணும் அப்படின்னா எதை யூஸ் பண்ணலாம்னா இந்த டி மூவிஸ் தேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டி மூவிஸ் தேரத்தை யூஸ் பண்ணி நம்ம பவர் என்ன இன்சைடு கொண்டு வரலாம். அப்போது பை டி மூவிஸ் தேரம் z power n is equal to cos பவர் என்ன உள்ளே கொண்டு வந்தால் n theta plus I sin n theta. This is z power n. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணோம், 1 by z power n. ஸோ 1 divided by z power n. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா z power minus n நியூமரேட்டரில் எழுதலாம் இல்லைங்களா. டிவைடில் இருக்கிறது நியூமரேட்டர் கொண்டு போனால் பவர் நெகட்டிவாக இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு z-ஓட வேல்யூ cos theta plus I sin theta whole power minus n. இப்போ நெக்ஸ்ட்டு கரலரி யூஸ் பண்ணிக்கலாம். cos theta plus I sin theta whole power minus n அப்படின்னா உள்ளே கொண்டு வரும்போது இங்கே ஐக்கு மட்டும் மைனஸ் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு cos n theta minus I sin n theta. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட் அண்ட் ஈக்குவேஷன் செகண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட்டுக்காக. ஸோ ஃபஸ்ட் ரிசல்ட்டுக்கு என்ன செய்கிறோம், ஆடு ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ 1 + 2. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு z பவர் n ப்ளஸ் 1 by z பவர் n. இப்போ ஆட் பண்ண என்ன ஆகும் பாருங்கள், இல்லை cos n theta ப்ளஸ் I sin n theta இருக்குது, இல்லை cos n theta minus I sin n theta. ஸோ ஆட் பண்ணும்போது I sin n theta, I sin n theta plus minus will be cancelled. So finally we have cos n theta plus cos n theta 2 cos n theta. So this is the first result. So proof பண்ணியாச்சு. Next second one. செகண்டுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சப் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 minus 2 மைனஸ் பண்ணால் போதும். ஸோ 1 minus 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு z power n minus 1 by z power n which is equal to z power n ஓட வேல்யூ cos n theta plus I sin n theta. ஸோ cos n theta plus I sin n theta. நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். அப்போது மைனஸ் முன்னாடி நம்ம போடணும். அப்போ மைனஸ் ஆகிடும், மைனஸ் காஸ் என் தீட்டா. ஸோ மைனஸ் போடும்போது மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ஐ சைன்
n theta. இப்போ இங்கே cos n theta cos n theta, ஸோ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு I sin n theta ப்ளஸ் I sin n theta, அப்போது 2I sin n theta. So second result also we have proved, hence proved. Next, let me see the example 2.29. Simplify sin pi by 6 plus I cos pi by 6 whole power 18. So பவரில் இங்கே 18 கொடுத்துருக்காங்க, ஹோல் பவர் n. நம்ம டி மூவிஸ் தேரத்தை யூஸ் பண்ணி அந்த பவரை உள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லியிருக்கோம். அப்போ டி மூவிஸ் தேரம் என்ன சொல்லுது அப்படின்னா cos theta plus I sin theta whole power n is equal to cos n theta plus I sin n theta. டி மூவிஸ் தேரத்தை நம்ம யூஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் n உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த CISங்கிற ஃபார்மெட்டில் இருக்கணும், போலார் ஃபார்ம். ஃபஸ்ட்டு காசு, செகண்டு சைன், CIS சிஸ் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்கணும். பட் கிவன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் இருக்குது, செகண்டு காஸ். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு காசு வரணும், அதாவது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் சைன் இருக்கணும், காசு கூட ஐ மல்டிபிள் இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா SIC அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. நமக்கு CIS அப்படிங்கிற ஃபார்மெட்டு கொண்டு வரணும். ஸோ அது கரலரியில் ஃபோர்த் ஒன் பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா sin pi by 6 plus I cos pi by 6 whole power 18. I am going to take I as common. அப்போ ஐ வெளியில் எடுக்கும்பொழுது பவரோட வெளியில் எடுக்கணும். ஸோ பவர் 18 ஐயை நம்ம வெளியில் எடுக்கும்போது என்ன செய்யணும், அதில் ஹோல் பவர் என்ன இருக்கோ பவரோட வெளியில் எடுத்தாச்சு. அப்போது இங்கே ஐயை எடுத்துட்டோன்னா நம்ம காஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ காஸ் பை பை 6. இப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் ஐ இன்ட்டு சைன் பை பை 6 ஹோல் பவர் 18. இதை நம்ம ஃபோர்த்து கரலில் பார்த்தோம். ஸோ ஐயை காமனாக எடுத்துட்டா இந்த இடத்துல ஐ வந்து டிவைடில் வரும், 1/i இன்ட்டு சைன் பை பை 6. அப்போ 1/iன்னா மைனஸ் ஐ. ஸோ அதனால் மைனஸ் ஐயை போட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் இந்த ஐயை உள்ளே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஐ இன்ட்டு காஸ் பை பை 6 வந்துடும். இந்த ஐ இது கூட மல்டிப்ளை பண்ணாவும் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஆகிடும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் பை பை 6 கிடச்சிடும். ஸோ ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ப்ராடக்டில் இல்லை அப்படின்னா மைனஸ் ஐ போடணும், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐ பவர் 18 வேல்யூ, ஐ பவர் 18 எப்படி, ஐ பவர் மல்டிபிள் ஆஃப் 4 இருந்துச்சுன்னா 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 18 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஐ பவர் 16 + 2 அப்படின்னு பிரிக்கலாம். அப்போது ஐ பவர் 16 இன்ட்டு ஐ ஸ்கொயர், ஐ பவர் 16ஓட வேல்யூ 1, ஐயினுடைய பவர் மல்டிபிள் ஆஃப் 4 அப்படி இருந்ததுன்னா 1ன்றதை முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இது +1 ஆகிடும், ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ அப்போது ஐ பவர் 18ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா -1 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஐ பவர் 18 இஸ் நத்திங் பட் -1 இன்ட்டு இந்த 18 இப்போ உள்ளே கொண்டு வந்துடலாம் பை டி மூவிஸ் தேரம். ஸோ காஸ் 18 pi by 6 மைனஸ் ஐ இன்ட்டு சைன் 18 pi by 6. ஸோ இப்போது 18 நம்ம கேன்சல் பண்ணோன்னா 3 6 are 18, இங்கேயும் 3 6 are 18. ஸோ -1 இன்ட்டு காஸ் 3 pi மைனஸ் ஐ சைன் 3 pi. ஸோ காஸ் 3 பையோட வேல்யூ, காஸ் 3 pi is -1, சைன் 3 pi is 0. ஸோ இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். காசுனுடைய அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஈவன் பையாக இருந்தால் +1. ஸோ காசு 2n பை. ஸோ ஈவன் நம்பரில் பை இருந்ததுன்னா அதோட வேல்யூ +1. ஆட் நம்பரில் இருக்குது காஸ் 2n + 1 இன்ட்டு பை, இது மாதிரி இருந்தால் அது -1. சைனுக்கு அது n பை
ஆடாக இருந்தாலும் ஈவனாக இருந்தாலும் எல்லாமே 0 தான். சைன் 1π 2π 3π எல்லாமே 0. பட் காசுக்கு cos 0 1, cos 2π 4π 6π 8π. ஸோ ஈவனில் வந்தால் +1. இங்கே ஆட் நம்பரில் cos π cos 3π cos 5π இந்த மாதிரி ஆட் நம்பரில் வந்தால் -1. இது மறக்கக்கூடாது. ஸோ cos 3π -1 sin 3π 0. ஸோ -1 இன்ட்டு -1 0வோட மல்டிப்ளை பண்ணால் 0 தான். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.30. simplify 1 plus cos 2 theta plus I sin 2 theta divided by 1 plus cos 2 theta minus I sin 2 theta whole power 30. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா பவர் 30 இன்சைடு கொண்டு வருவான். பட் அது அக்கார்டிங் டு டி மூவிஸ் தேரம். அப்போது அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே 1 இருக்கக்கூடாது. ஃபார்மெட் வந்து சிஐஎஸ் சிஸ்ஸுங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதாவது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n சிஐஎஸ் சிஸ்ஸுங்கிற ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும்தான் we can apply தி டி மூவிஸ் தேரம். அப்போ தான் பவரை இன்சைடு கொண்டு வர முடியும். ஐ சைன் n தீட்டா. பட் இங்கே இது போலார் ஃபார்மில் இல்லை. ஏன்னா 1 அடிஷனில் இருக்குது, 1 ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ 1 இல்லைன்னா நம்மளால் இந்த பவரை இன்சைடு கொண்டு வர முடியும். அப்போ 1 இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், பவரை கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த போலார் ஃபார்மை மட்டும் லெட் z ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். z அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுக்கிறேன். மாடுலஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும், மாடுலஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். அப்போது காசு ஸ்கொயர் 2 தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 2 தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஆங்கிள் சேமாக இருந்தால் அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 தான் கிடைக்கிது. இப்போது ரெண்டு சைடு நான் ஸ்கொயர் பண்ணால் மாடுலஸ் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் இஸ் 1. மாடுலஸ் z ஸ்கொயர் எப்படி அதெல்லாம்னா z இன்ட்டு z பார் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ விச் இம்ப்ளைஸ் z பார் இஸ் ஈக்குவல் டு 1/z. அப்போது z ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துருக்கிறேன். அப்போ 1/z எப்படி இருக்குது, z பாராக இருக்குது. ஸோ அதிலிருந்து z இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. கான்ஜுகேட் எடுத்தாலே ப்ளஸ் ஐக்கு பதில் மைனஸ் ஐ போடணும். சரிங்களா. அப்போது z பார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதில் பாருங்கள் காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டாவுக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம், 1/z சப்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை z பாரும் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போது அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா மைனஸ் ஐ சைன் 2 தீட்டா. ஸோ இதில் என்னென்னு எடுத்துக்கிறேன், இது ஹோல் டேர்மையும் z. அப்போ z சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ 1 ப்ளஸ் z டிவைடட் பை 1 ப்ளஸ் இது வேல்யூக்கு என்ன சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 1/z சப்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை z பார் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே z இருக்கணுன்றதுக்காக இங்கே நான் என்ன பண்ணுறேன், z 1/z சப்ஜெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இதை. ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். நியூமினேட்டரில் 1 + z, டினாமினேட்டரில் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z + 1 ஹோல் டிவைடட் பை z அப்படின்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் ஹோல் டிவைடட் பை, அது கீழே டிவைடில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோஷன் வேல்யூவை நியூமினேட்டரில் கொண்டு வந்தீங்கன்னா z நியூமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 1 + z மேலே z கிடச்சிரும் டிவைடட் பை கீழே z + 1. z + 1 1 + zன்னு எழுதலாம். ஸோ இப்போ 1 + z கேன்சல் பண்ணிட்டோன்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கிது, z. ஸோ அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது z. zங்கிறது என்னது, நாம் சப்ஜெக்ட் பண்ண வேல்யூ. ஸோ இதுதான் ஃபைனலாக கிடைச்சிருக்கு. இதை சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 2 தீட்டா ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா மைனஸ்
I sin 2 theta. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு ஃபைனலாக கிடைச்சது z. இப்போ ஹோல் பவர் 30, அப்போ ஹோல் பவர் 30, ரெண்டு சைடும் பவர் 30 ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ இசட்டோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிடலாம். z ஈக்குவல் டு cos 2 theta ப்ளஸ் I sin 2 theta ஹோல் பவர் 30. இப்போ நாம் இந்த பவரை இன்சைடு கொண்டு வரலாம் அக்கார்டிங் டு டி மூவிஸ் தேரம். ஸோ பவர் இன்சைடு கொண்டு வந்தால் 2 into 30 60. ஸோ cos 60 theta plus I sin 60 theta. Now let me see the example 2.31. Simplify first one 1 plus I whole power 18. So first one பார்த்தலாம். question என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 plus I whole power 18 கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து 18, அப்போ 18 டைம்ஸ் போட்டு ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்காக தான் நம்ம போலார் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். அப்போ போலார் ஃபார்மில் ஃபஸ்ட்டு நம்ம 1 plus I சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 plus I is equal to, so what is polar form? R into cos theta plus I sin theta. This is polar form. What is R? R is the modulus of 1 plus I. So which is equal to square root of 1 square is 1. I square is also 1 square 1, which is equal to root 2. Next we have to find a theta. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணிவிடுவோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of modulus of y by x, which is equal to tan inverse of, so what is y? Coefficient of I is 1 divided by x is also 1. 1 by 1 1, so tan inverse of 1. The value of tan inverse of 1 is 45 degree, that is pi by 4, 45 degree. So next we have to determine the theta. தீட்டாவை நம்ம டிட்டர்மின் பண்ணணும் எந்த குவாட்ரண்ட் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 plus I எங்கே இருக்கும்? லைஸ் ஆன் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஏன் அப்படின்னா 1 + 1, ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ் தான். எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, அப்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இருந்தால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ that is pi by 4. so theta pi by 4. இப்போ நம்ம போலார் ஃபார்மில் இதை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 plus I is equal to R ஓட வேல்யூ root 2 into cos theta ஓட வேல்யூ pi by 4 plus I sin pi by 4. so given complex number நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? converted into polar form. next whole power 18. next என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா raise the power 18. so raise the power 18 on both sides. so whole power 18 போட்டோம் அப்படின்னா 1 plus I whole power 18 which is equal to root 2 into cos pi by 4 plus I sin pi by 4 whole power 18. ஸோ root 2 power 18 இந்த பவரை இன்சைடு கொண்டு வரணும் இல்லைங்களா? ஸோ அக்கார்டிங் டு டி மூவிஸ் தேரம் we can bring the power inside. so cos 18 pi by 4 plus I into sin 18 pi by 4. so what is the value of root 2? root 2 means 2 power 1 by 2. அப்போ 2 power இந்த 18 by 2 எழுதலாம். root 2 means power 1 by 2. அப்போ பவர் வந்து ஆஃப் இருக்கும்போது இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 2 power 9 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளை பண்ணணும் இல்லைங்களா? ஸோ 2 டேபிள் அப்படின்னா 9 divided by 2. ஸோ cos 9 pi by 2 plus I sin, this is also 9 pi by 2. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 9 pi அப்படிங்கிறது இது எப்படி இருக்குன்னா, மேலே நியூமரேட்டரில் பெரிய நம்பர் இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கோம். அதை ப்ராப்பராக மாற்றணும் அப்படின்னா 9 12 டிவைட் பண்ணால் 4 2 8ன்னு வரும். ஸோ அப்போ எப்படி பிரிக்கலாம்? 4 pi plus 1 pi by 2 பிரிச்சிடலாம்.
ஸோ 2 power 9 இன்ட்டு காஸ் இது எப்படி பிரிக்கலாம்னா 4 pi ப்ளஸ் பை பை 2 4 2s are 8 8 plus 1 9 ஸோ 9 by 2 இந்த மாதிரி பிரிக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐ சைன் இன்ட்டு இங்கேயும் அந்த மாதிரி 4 pi ப்ளஸ் பை பை 2 இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிரிச்சுப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு 4 பைன்னா என்ன 720 டிகிரி 2 pi 4 pi அந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் ஈவன் பை இருந்தால் அதில் ஜீரோக்கு ஈக்குவல் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ 4 பையை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் இங்கே. ஸோ 2 power 9ஓட வேல்யூ 512. ஸோ ஹியர் காஸ் 4 பைனா 0 விட்டுடலாம். 2 pi 4 pi 6 pi இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஜீரோக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ காஸ் பை பை 2 மட்டும்தான் இருக்கும் ப்ளஸ் ஐ சைன் பை பை 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ காஸ் 90ஓட வேல்யூ 0 sin 90 வேல்யூ இஸ் 1. ஸோ 512 இன்ட்டு திஸ் இஸ் 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1. ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா ஐயால் ப்ராடக்ட் பண்ணால் 512 இன்ட்டு ஐ. திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன் பார்த்துடலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -√3 ப்ளஸ் 3i ஹோல் பவர் 31. ஃபஸ்ட்டு நாம் இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பவரை இன்சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்போ -√3 ப்ளஸ் 3i போலார் ஃபார்ம் அப்படின்னா r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ ஆரோட வேல்யூ r இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -√3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் which is equal to 3 plus 9 that is 12. 4 into 3 பிரிச்சா 2√3. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஃபைன் பண்ணோம். ஆல்ஃபா is equal to tan inverse of modulus of y by x which is equal to tan inverse of y-ஓட வேல்யூ 3 divided by x is -√3. ஸோ இதை நம்ம √3 கேன்சல் பண்ணால் நியூமரேட்டர் √3 வரும். ஸோ மைனஸு மாடுலஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ வி ஹாவ் tan inverse ஆஃப் √3 ப்ளஸ் √3 கிடச்சிரும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் tan inverse ஆஃப் √3? தட் இஸ் 60 டிகிரி. 60 டிகிரி எப்படி எதுவும் π/3. ஸோ நெக்ஸ்ட்டு தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆங்கிள் அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ரியல் நெகட்டிவ், இமேஜினரி எப்படி இருக்குது பாசிட்டிவ். அப்போது இது எந்த குவாட்ரண்ட்டில் வரும்னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் எப்படி இருக்கும் ரியல் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவில் இருக்கும், இமேஜினரி எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவில் இருக்கும். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்போ இது எதில் வரும்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் -√3 ப்ளஸ் 3i லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்ததுன்னா தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா? π/3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3π - π. ஸோ 2π/3. ஸோ திஸ் இஸ் தீட்டா. ஸோ இப்போ போலார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ -√3 ப்ளஸ் 3i which is equal to r value is 2√3. 2√3 into cos theta. So cos theta value is 2π/3. 2π/3 plus I into sin 2π/3. Next whole power 13. So raise the power 31 on both sides. So -√3 plus 3i the whole power 31 which is equal to இந்த பவர் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2√3 the whole power 31 into cos 2π/3 plus I sin 2π/3 whole power 31. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பவரை இன்சைடு கொண்டு வந்துடணும். ஸோ 2√3 the whole power 31
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 62 பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 62 பை பை 3. ஓகே, இப்போ ஃபைனலாக இதோட வேல்யூஸ் எடுத்து எழுதுறோம். 62 பை பை 3யோட வேல்யூ. அப்போ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது, நியூமரேட்டர் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இது இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும். அப்போ 62, ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 60 + 2. 62 எப்படி பிரித்தா நம்ம ஈஸியாக இருக்குன்னா 62வை 60 + 2 அப்படி பிரிக்கலாம். இப்போ அந்த மாதிரி பிரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2√3 ஹோல் பவர் 31 இன்ட்டு 60 அப்படின்னா 3ஆல் கண்டிப்பாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 20. ஸோ காஸ் 20 பை ப்ளஸ் 2π பை 3 ப்ளஸ் ஐ சைன் இங்கேயும் ஆஃப் 20π ப்ளஸ் 2π பை 3 இது மாதிரி நம்ம பிரிக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6. ஸோ அப்போது 60π ப்ளஸ் 2 அப்போ 62π பை 3 கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ 20π ஏன் பிரித்தேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம் 2π 4π 6π இந்த மாதிரி ஈவன் நம்பர் ஆஃப் பை எல்லாமே 0க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றத முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் 2√3 தி ஹோல் பவர் 31 அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோன்னா காஸ் என்ன கிடச்சிருக்கும் 2π பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2π பை 3 அப்படின்னு அதெல்லாம். இப்போ காஸ் 2π பை 3யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக 2 × π பை 3 260 120 டிகிரி. இதோட மீனிங் வந்து 120 டிகிரி. இதுவும் 120. இப்போ 120 டிகிரி காஸ் 120 சைன் 120 வேல்யூஸ்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். 120 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 90 + 30 பிரிக்கலாம். இல்லை அப்படின்னா 180 - 16 பிரிக்கலாம். ஸோ இதே எப்படி எதெல்லாம் அப்படின்னா 2 × √33 ஹோல் பவர் 31 the cos π minus π by 3 180 - 60 அப்படி பிரிக்கலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3π - π. ஸோ அப்போது 2π by 3 நமக்கு திரும்ப கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ப்ளஸ் ஐ சைன் π minus π by 3. அப்போ காஸ் 180 - θ. ஸோ 120ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவார்ட்டரில் சைன் பாசிட்டிவ் காஸ் நெகட்டிவ் இதெல்லாம் நம்ம 11th பார்த்துருப்போம். அதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணிக்கணும். காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா, சைன் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா ப்ளஸ் சைன் தீட்டா. 120 அப்படிங்கிறது தான் அப்படியே சொல்லும். சரிங்களா? 180 - θனாலே செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்டில் காசு நெகட்டிவ், சைன் பாசிட்டிவ். ஸோ அப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா காசு மைனஸ், அப்போது 2√3 ஹோல் பவர் 31 மைனஸ் காஸ் π by 3 ப்ளஸ் ஐ சைன் π by 3. ஸோ காசுக்கு மைனஸ் வரும், சைனுக்கு ப்ளஸ் வரும். இப்போது காசு 60யோட வேல்யூ நம்ம எழுதலாம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் 60? 2√3 ஹோல் பவர் 31 இன்ட்டு காசு 60யோட வேல்யூ 1/2. ஸோ மைனஸ் 1/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் 60 டிகிரியோட வேல்யூ √3/2. √3/2. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 ரிமார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the first one general form of de Moivre's theorem. de Moivre's theorத்தோடைய ஜென்ரல் ஃபார்ம் அது எப்படி இருக்குன்னா, if x is a rational number then cos theta plus I sin theta
ஹோல் பவர் எக்ஸ். இதனுடைய ஒன் ஆஃப் த வேல்யூ இஸ் காஸ் எக்ஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் எக்ஸ் தீட்டா. ஸோ இதோட ஒன் ஆஃப் த வேல்யூ வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸுங்கிறது ரேஷ்னல். ரேஷ்னல் நம்பர்னால் என்ன மீனிங் அப்படின்னா அது கோஷன்ட்டில் இருக்கலாம், p/q டிவைடில் ஃபார்மெட்டில் இருக்கும், தட் இஸ் ரேஷ்னல். ஸோ டிவைடில் இருக்கும், ஃப்ராக்ஷனில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னு பார்த்துருந்தோம், என்னங்கிறது இன்டிஜர்னு பார்த்துருந்தோம், அது மைனஸாக இருக்கலாம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஸோ இதோட இந்த மாதிரி ரேஷ்னல் வச்சு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சிலபஸில் இருந்துச்சு, இப்போ அதை எடுத்துட்டாங்க, ப்ரூஃப் இல்லை. ஸோ இந்த ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்மில் இந்த எக்ஸ் இந்த பவர் எப்படி இருக்குன்னா ரேஷ்னல். இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் ஒன், தி போலார் ஃபார்ம் ஆஃப் யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிளோட போலார் ஃபார்ம் எப்படி இருக்கும் சொல்லிட். z இஸ் ஈக்குவல் டு e பவர் i தீட்டா. இது யூலர் ஃபார்ம், காம்ப்ளெக்ஸ் நம்முடைய யூலர் ஃபார்ம். யூனிட் அப்படின்றதுனால ரேடியஸ் வந்து 1 இருக்கும். ஸோ அதனால் இங்கே r இன்ட்டு e பவர் i தீட்டா போடுவோம். ஆரோட வேல்யூ 1 ஞாபகம் வச்சிங்க. ரேடியஸ் வந்து 1, தட் இஸ் யூனிட் சர்க்கிள். அதனால் 1 இன்ட்டு e பவர் i தீட்டா. இங்கே நம்ம போலார் ஃபார்ம் எப்படி எதுவும் r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. பட் r வந்து 1ன்றதுனால அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு, மாடுலஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ மாடுலஸ்னால் ஸ்கொயர் ரூட்டு போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். அப்போது காசு ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1, அப்போ ரூட் எடுத்திங்கன்னா 1 தான். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. தேர்ஃபோர் என்ன கிடைக்குது, மாடுலஸ் ஆஃப் z, மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறது. இதை அப்படி இல்லைன்னா மாடுலஸ் e பவர் i தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். இப்போ இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யாக இருந்துச்சுன்னா மாடுலஸ் z எப்படி இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் மாடுலஸ் எடுத்து அப்படி கிடைக்கும். அப்போது இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கு இல்லைங்களா, அதை அந்த பக்கம் எடுத்து போனால் ஒரு ஸ்கொயர் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மாறிடும். இது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் சென்டர் டு ஆரிஜின் வித் ரேடியஸ் 1. அப்போ திஸ் இஸ் யூனிட் சர்க்கிள். இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் an unit circle center at origin அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்படி இருக்குன்னா யூனிட் சர்க்கிள்லாம் ரேடியஸ் வந்து 1, ஓகே. அந்த சென்டர் வந்து எப்படி இருக்குன்னா 0, சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்கும், தட் இஸ் யூனிட் சர்க்கிள் சென்டர் டு ஆரிஜின். ஸோ அப்போ மாடுலஸ் z இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது எதோட ஈக்குவேஷனு, சர்க்கிளோட ஈக்குவேஷன்.